முதல் செய்தியே ஒரு அதிரடியான செய்தி என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. 118 அரசு அதிகாரிகள் இந்த அகஸ்திய மலை அதை முழுவதுமாக ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க பல கட்டடங்கள்லாம் கட்டியிருக்காங்க. பல அரசு அலுவலகங்கள்லாம் கூட அங்கே இருக்கிறதாக கேள்விப்படுறோம். இதெல்லாம் வந்து முற்றிலும் சுற்றுச்சூழலுக்கு கேடானது அப்படின்னு. இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றணும். அதற்கு 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. உடனடியாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த கரண்ட்டுக்கு சப்ளை இதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு. இந்த மாநில அரசு ஒழுங்காக செய்யாது, போதிய பாதுகாப்பு வழங்காதுன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸை இறக்க சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுடைய படையை இறக்கி எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். அதாவது அவங்க டைம் கூட சொல்லிட்டாங்க, ஆகஸ்ட் 20ஆம் தேதி அதோ வந்து எங்களுக்கு முதல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம், இந்த மத்திய அதிகார குழு அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன செய்ய போறீங்கிறத மாநில அரசு வந்து இந்த மத்திய அதிகார குழுவுக்கு நீங்க ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்க ராஜேஷ்? இந்த இயற்கையை பாதுகாக்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பல இடத்துல நாம பேசிட்டு இருக்கோம். மழை வளம் இதை பார்க்கணும். அப்போ இந்த நாட்டில் எக்கச்சக்கம், குறிப்பாக வெஸ்டர்ன் காட்ஸ், அதை பாதுகாப்பதற்காக எண்ணற்ற கமிட்டி போட்டாங்க. அதுல முக்கியமானது மாதவ காட்கில் கமிட்டி. மாதவ காட்கில் செய்த பரிந்துரையை காங்கிரஸ் கட்சி செய்யவில்லை. இதுதான் இங்க சமீபத்துல தான் மாதவ காட்கில் இறந்து போனார். நம்ம மேக்சிமம் 6 மாசம் 1 வருஷம் இருக்கலாம் நம்புறேன் நான். மழை, வயநாடு மழை வெள்ளத்துல பெரிய அந்த நிலச்சரிவு ஏற்பட்டப்ப அப்ப மீண்டும் அது குறித்து அதிகமாக பேசப்பட்டது. மாதவ காட்கி விஷயம் பேசப்பட்டது. அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அது கிடக்குது. நீண்ட நெடிய இந்தியாவுடைய ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ். நம்ம பொறுத்தளவில் கம்பம், தேனி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், இங்கேருந்து களக்காடு வரைக்கும் இருக்கிறது. இந்த ரிப்போர்ட்டே வந்து தேனி கலெக்டர் கொடுத்துதான் எஸ்கலேட் ஆகிருக்குது. அவ்வளவு பேர், 5000 சொச்சம் பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஆனா மீட்கப்பட்டது 1.8 தான், அப்படி பர்சன்டேஜ் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா இடமும் பாதுகாக்கப்பட்ட இடம்னு சொல்லப்படுகிறது. இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பக்கத்துல அந்த மகாலிங்கேஸ்வரர் இருக்கு. ஏறுவதற்கு அவ்வளவு தடை, மக்கள் அங்க போகவே முடியாது. அந்த அளவுக்கு அதை அரசாங்கம் கெடுபிடி பண்ணும். பாபநாசத்துல வானதீர்த்த நீங்க நினைச்சா போக முடியாது, சொரிமுத்து ஐயனாருக்கு நீங்க நினைச்சா போக முடியாது. திருக்கரங்குன்றத்துல திருமலையை நம்பி நீங்க போகலாம், சனிக்கிழமை ஏதோ அனுப்புறாங்க. ஆனால் அங்க நீங்க மேல கொண்டு போய் சமையல் பண்ண முடியாது. அவ்வளவு இங்கேருந்து யாராவது பண்ணணும்னா அப்படி முதுகுல சுமந்துட்டு போறாங்க. தாமிரபரணி புஷ்கரணி கூட செய்யறதுக்கு எவ்வளவு கம்யூனிஸ்டுகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதெல்லாம் நாம் மறக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல கிறிஸ்தவ அமைப்புகள் வேலை செய்கிறார்களா என்றால் ஆம் என்று அர்த்தம். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அவங்களுக்காக தான் இந்த காட்கில் ரிப்போர்ட்டே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலங்கிறீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்போ. ஓரளவு அப்படி ஒரு ரிப்போர்ட் இருக்கு. நேரடியா நம்மளால சில விஷயத்த சொல்ல முடியாது. ஆனா எப்படி அவங்க பண்றாங்கிற, இப்போ சந்தன வீரப்பன் போன பிறகு இன்னைக்கு காடை என்ன ஆயிட்டு, ஏன்னா அவர் அதை காப்பாத்திட்டு இருந்தாருங்கிற ஒரு பேர் இருக்கு. என்னதான் வந்து அவரை நீங்க சந்தன வீரப்பன் சொன்னாலும் அந்த காட்டுக்கு அவர் தான் பாதுகாவலராக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அவர் போன ஒன்றும் இல்லை சார், தனுஷ்கோடி ஆயத்தன்னு ஒரு காங்கிரஸ் அவர் அந்த களக்காடு வனத்துறையில அடிச்சது எக்கச்சக்கம் என்று சொல்லப்படுகிறது. எங்க திருநெல்வேலி மாவட்டத்துல எடுத்துட்டா அப்பாவுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாரையும் இந்த கல்குவாரியில் அடிக்கிற அடி இருக்கு பாருங்க, எக்கச்சக்கம். அப்போ இந்த மலைகள் பாதுகாப்புங்கிறது வெறும் மரங்கள் பாதுகாப்பு இல்லை, குன்றுகளுடைய பாதுகாப்பு. அதெல்லாம் நீங்க கல்குவாரி இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்குங்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப ஜெகத் கேஸ்பர் போன்றவர்கள்லாம் இயற்கை சூழியல் இதுக்கெல்லாம் பெரிய அளவெல்லாம் பேசுறாங்களே, ஏன் இதுக்கெல்லாம் அந்த காட்கில் கமிட்டி? நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்காருல்ல, சுந்தர் ராஜன் ஒருத்தர் இருக்காரு, பசுமை பூவுலகின் நண்பர்கள்லாம் இருக்காரு, எங்க உதயகுமார் இருக்காரு, பச்சை தமிழர். இவங்கெல்லாம் எந்த பூவுலகன்னா
கிறிஸ்தவர்களுக்கு அதுல ஒண்ணு இருந்ததுன்னா அதை இருக்க மாட்டாங்க. அது அப்பாவும் சரி, உதயகுமாரும் சரி, பூவழகன் சுந்தரராஜனும் சரி, எல்லாம் சரி. ஆனால் ஒரு கோயில்னா அவ்வளவு பேசுவாங்க. அதனால இந்த தீர்ப்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 118 அரசு ஊழியர்கள்னா இவங்க அரசு ஊழியர்களை, அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, சட்ட ரீதியாகவும் அரசு நிர்வாக ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நீங்க துணை எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கிங் அந்த ரூல் படி அவங்க மேல ஆக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அந்த ரூல் படி ஆக்ட் பண்றதுங்கிறது சின்ன விஷயங்க. அது டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலா கிரிமினல் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணி அவங்களுடைய ரெக்கவரும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கவரும் பண்ணணும். அதனால இது ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கிறதை இதை பத்தி நான் இன்னும் முழுசா படிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இது வெறும் காட்ஸுக்கு மட்டும் இல்லை. அதே போல கோயில் நலங்கள் இப்போ பல இடங்கள்ல அதே மாதிரி கவர்மெண்ட் கட்டிடங்களே இருக்குது. வேடிக்கையா சொல்றதா இருந்தா நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு, நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஹைகோர்ட் தீர்ப்பை சொல்ல முடியாது. ஏன்னா பாதி கோர்ட் இருக்கிறதே நீர்நிலையத்துல. இந்த அயோக்கியத்தனத்திலிருந்து அரசாங்கம் வெளியில வரணும்னு நினைக்கிறேன். பல இடத்துல இந்த காடுகள் அரசியல்வாதிகள் கையில் இருக்கிறது. நான் தனுஷ்கோடி ஆதித்தன் ஒரே ஒரு பேரை சொன்னேன். நீலகிரியில எப்படி அமைச்சருடைய மருமகன் தனியார் ரோடே போட்டிருந்தாருங்கிற செய்தி எல்லாம் வந்திருந்தது இல்லையா? அந்த மணல் கொள்ளை, அதுவும் அந்த தேரி மணல் கொள்ளை, இதெல்லாம் ஒரு பெரிய கதை சொல்லலாம். இவங்கெல்லாம் எப்படி இயற்கையை அழித்தார்கள் என்பது ஒரு கதை சொல்லலாம். இதுல காங்கிரஸுக்கு முக்கிய பங்கு உண்டு. காங்கிரஸ் அந்த இடத்தில் மிஷனரிகளுக்காக வளைந்து கொடுத்தது என்பதுல மாட்டு கருத்து கிடையாது. ஹிந்துன்னு வந்தா அவங்க பார்வை வேறையாக இருந்தது என்பதும் சொல்ல முடியாது. இந்த இடத்துல போய் நீ மதத்தை கலக்கலாமானா மதம் கலந்து இருந்தது என்பதையும் நான் இங்க பதிவு பண்ண வேண்டியிருக்கு. அவற்றிற்கு அப்பாற்பட்டு இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும். எங்க மத சம்பந்தமான விஷயங்கள் இருக்கோ அதை நெறிமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கோரிக்கை. இல்ல இப்ப புதிதாக அரசு நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதாங்கிற ஒரு ஒரு தயக்கம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குதா அப்படின்னு தெரியல. ஏன்னா இவங்க ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சு ரிசர்வ் ஃபோர்ஸை கூட இறக்கலாம் அப்படின்னு சொல்றது எப்படி பாக்குறது? இவங்களுக்கு வேற என்ன அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் நினைச்சிருக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறது. தெரிஞ்சே தெரியாமலோ திமுக கூட இருந்த கட்சிகள் தான் இவங்களுக்கு ஆதரவு கட்சிகளாக இருக்கிறது. இது ஒன்றும் இண்டிபெண்ட், அதாவது தனி கட்சியினுடைய ஆட்சி கிடையாது. அதனால அதை யோசிச்சிருக்கலாம். தனி கட்சியா இருந்தா இவங்க யோக்கியமா இருப்பாங்களாங்கிறத அடுத்த கேள்வி. யோசிச்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அதனால இவர்கள் இன்னும் தங்களை யோக்கியர்கள் என்று நிரூபிக்கவில்லை என்பதால் அந்த சஸ்பீஷியன் அரசாங்கத்துக்கு, நீதிமன்றத்துக்கு இருந்திருக்கிறது. அப்படிதான் நான் பார்க்கிறேன்.